மக்களே ரீசெண்டா நான் பனை ஏறும்போது ஒரு பனை பயணி போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனையை ஏறாம விட்டுட்டேன். நம்ம எத்தனை பனைமரம் ஏறணுமோ எல்லாத்தையும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்காண்டி போயிருந்தேன். அப்போ நான் ஒவ்வொரு பனைமரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணிச்சு, பயணி எடுக்கிற சீசன்ல பயணியும் நொங்கு எடுக்கிற சீசன்ல நொங்கும், அதுக்கப்புறம் பனம்பழம் கிடைக்குது. அந்த பனம்பழத்தை முளைக்க வைக்கும் போது நம்மளுக்கு பனம் கிழங்கு கிடைக்குது. இப்ப நான் காட்டுற பனைமரத்துல நாங்க எவ்வளவோ நொங்கு வெட்டி இருக்கோம், பட் இருந்தாலும் அடுத்து அந்த பனைமரத்துல பனங்கா கிடக்கு. அதாவது ஒரு பனைமரத்துல இவ்வளவு பயன்கள் இருந்து யாரும் ஏன் அந்த பனைமரத்தை வந்துட்டு கண்டுகிட மாட்டோம். இப்ப எதார்த்ததுக்காண்டி ஒண்ணு சொல்றேன், இந்த பனைமரம் வந்துட்டு டோட்டலா தமிழ்நாடுல அழிஞ்சிட்டு அதுக்கடுத்து இதை எங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவீங்க? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தென்னைமரம் இல்லைனாலும் சரி, ஒரு பூச்செடி இல்லைனாலும் சரி, வேற நாட்டுல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம். அந்த பனைமரத்தை கொண்டு வர முடியுமா? இந்த பனைமரத்துல ஏறி பயணி இறக்கி வீடியோ போடும்போது வாழ்த்ததுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த பனைமரத்தை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மக்களே, நம்ம நாடு செழிப்பா இருக்குன்னா நான் அந்த பனைமரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்டால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பனைமரமா வைக்க சொல்லுங்க.